அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான நிகழ்வுகளில் இந்து மத விரோதமாக சில அமைப்புகள் செயல்படுகின்றன என அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். பாரபட்சமாக செயல்படும் திமுக அரசை கண்டித்து நடைபெறவிருந்த போராட்டத்தை தடுக்க மதுரை மாவட்டத்தில் 144 தடை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழகம் முழுவதும் 144 தடையா என பாஜகவினுடைய தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான நிகழ்வுகளில் இந்து மத விரோதமாக சில அமைப்புகள் செயல்படுகின்றன எனவும் அண்ணாமலை குற்றச்சாட்டியிருக்கிறார். பாரபட்சமாக செயல்படும் திமுக அரசை கண்டித்து நடைபெறவிருந்த போராட்டத்தை தடுக்க மதுரை மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதுமே 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது போல பாஜக பிரமுகர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் போராட்டத்திற்கு செல்பவர்களை வீட்டுக்காவலில் வைப்பது சட்டவிரோதமானது எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். உடனடியாக கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரையும் விடுவிப்பதோடு ஜனநாயக ரீதியாக போராட அனுமதி வழங்க வேண்டும் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான நிகழ்வுகளில் பாஜக சார்பில் போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்திற்கு வருபவர்கள் முன்கூட்டியே வீட்டுக்காவலில் வைத்து கைது செய்யப்படக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய நிலையில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகம் முழுவதும் 144 தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா என தமிழக அரசிற்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார்.